ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழக பள்ளி கல்வித்துறையானது தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அது என்ன உத்தரவு அப்படின்னா, ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய வருகை பதிவில் தலைமை ஆசிரியர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய வருகையை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏப்ரல் மந்த்து தான் சென்னையில் 2 நாள் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் சில அறிவுறுத்தல்கள் தலைமை ஆசிரியருக்காக பள்ளி கல்வித்துறை மூலம், அதாவது பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலகங்கள் மூலமாக தெரிவிச்சிருக்கு. இந்த 2 நாள் கூட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வருகை பதிவை ரொம்ப முறையாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் அறிவுறுத்தியிருக்காரு. அந்த வகையில் பார்த்தோன்னா, மாணவர்கள் பள்ளிக்கு வராங்க அப்படிங்கிறத வருகை பதிவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைமை ஆசிரியர்களும் தொடர் கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாணவராவது பள்ளிக்கு வராமல் இருந்தாங்க அப்படின்னா அதில் உடனடியாக அவங்க கவனம் செலுத்தி எதுக்காக அவங்க வரலை அப்படிங்கிற ரீசனை கேட்டு அவங்கள ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து மாணவர்களுடைய வருகையை நிச்சயமாக உறுதி செய்யணும். இது எல்லாம் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த வேலையை நீங்கள் செய்யறதுக்கு தவறுனீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்து உங்கள் மேலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காங்க.